நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இதே மாதிரி நம்ம டீப்பாலி இருக்கணும். நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தானே பேசுவோம். எங்களை அந்த கீர்த்தனை போயிருக்கானோம் கதை போட்டிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க கீர்த்தனை, வாங்கலாம் போலாம். தீபாவளி நினைப்புல இருக்கீங்களோ? எங்க அம்மா எதுக்கு முறுக்குலாம் சுட்டுருப்பாங்க. இது பேராலே முடிச்சிருச்சு எல்லாத்தையும். நம்ம ஜேபில முடிக்கலாம். நம்ம 4 பேர். சரி கீர்த்தனா, நீங்க எப்படி கீர்த்தனா? ஏன் கீர்த்தனா ஒரு மாதிரியா இருக்கீங்க? தனியாவே இருக்கு, கூட வரல. அதுக்கு என்னமோ பிரச்சனை கொடுக்கல, அதனாலதான். என்னதான் பண்றது பாவம். நல்லா கொண்டாடுவோம். எங்க அம்மா எனக்கு வெங்காயம் வாங்கி வச்சிருக்காங்க. கஷ்டமா இருக்கு, எதை செய்யுதுன்னே தெரியல. உட்காருங்க, கீர்த்தனா 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 வா, முடிச்சுனது உன்னை பார்க்க அதற்கான ஏற்பாடுலாம் நீங்கள் செய்யணும், போய் படிக்கணும். அதுதான் உங்களோட வாழ்க்கையை அடங்கியிருக்கு. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் யோசிக்கிறீங்க. இல்லை டீச்சர், ஏன் வேண்டாம்? எங்கள் அக்கா நிச்சயமாக விட மாட்டாங்க. ஏன் அத்தை விட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க? இது உங்களோட வாழ்க்கை பிரச்சனை. நீங்கள் படிக்கணும். இல்லை, நான் இப்படி வெளியே இருந்தேன். ஏன் பயப்படுறீங்களா வெளியே போய் படிக்கிறாங்க? இல்லை டீச்சர், எங்கள் அக்கா வேணாம் டீச்சர், நான் இப்படி இங்கே எழுதுறேன். இல்லை, நீங்கள் போய் படிக்கணும். நீங்கள் படித்து உங்களுக்கு நல்ல என்னாச்சு? கையா ஒன்றும் இல்லை டீச்சர். கைக்கு என்னாச்சு? என்னாச்சு? சூப்பா இருக்கு, சூடு வச்ச மாதிரி இருக்கு. என்னாச்சு கீர்த்தனா? இல்லை டீச்சர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, என்னாச்சு? இல்லை டீச்சர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, என்ன சோப்பா இருக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றீங்க. என்னாச்சு கீர்த்தனா? சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. சொல்லுங்க கீர்த்தனா, அழுவாதீங்க, சொல்லுங்க சொல்லுங்க கீர்த்தனா. என்னாச்சு? அது டீச்சர் சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க கீர்த்தனா. அழுவாம பொறுமையா சொல்லுங்க. என்ன பண்ற? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? துணியெல்லாம் வடிச்சு எடுத்து வைங்க சொன்னதானே, செஞ்சியா? ஏன் பாடம் கூட பாக்குறேன். துணியெல்லாம் ஓடி தருவா சொன்னதை செய்ய, சீக்கிரம் படிப்ப.
அழுந்த கண்ணு ரெட்டி நோட்டு அழுவாத. புக்கில் எடுப்போம் தனியா வை. படிக்க வேணாம் நீ. எடுத்து வை எல்லாத்தையும் முத. துணியா வை. புக்கில் எடு தனியா. அவ்வளோதான் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கணும். புரியுதா? பொசுங்குது ஆட ஆட ஏய் என்ன பண்ணிருக்கீங்க பையனோட சட்டை பொசுங்கி என்ன இப்படி பொசுங்கி போய் கிடக்குது நீ யார் சட்டை பையனோட சட்டை தெரியும் தானே குத்துவானே தெரியுமா ஓ சட்டை தீச்சிருந்தாலும் பரவாயில்ல போய் பையனோட சட்டைய கை வை கை உனக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் உனக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தா நீங்களாம் திருந்து உங்கள் அத்தை இவ்வளோ குடும்பப்படுத்திருக்காங்களா கீர்த்தனா? சரி அழுவாதீங்க உங்கள் அத்தைக்கு நான் பேசுகிறேன். நீங்கள் கண்டிப்பாக படிக்க போவீங்க. எங்கே உங்கள் அத்தை? என்ன கொஞ்சம் இப்படி வாங்கல, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசி முடிச்சிட்டீங்க. என்ன விஷயம் வாங்கிட்டீங்க? பேசிட்டீங்களா? சொல்லுங்க. நீங்க கீர்த்தனாவை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்களா? நானே கீர்த்தனாவை கொடுமைப்படுத்தினா? இது எப்ப? நல்லா தாண்டி ஒண்ணு பாக்குறேன். சாப்பிட்றதுக்கு சோறு கொடுக்குறேன், உடுத்துக்கு கூட கொடுக்குறேன். என்ன வச்சிருக்க உனக்கு? ஏன் அப்ப என்ன விஷயம்? என்ன சொன்ன மாட்டாது? கீர்த்தனாக்கு யூனிவர்சிட்டியில படிக்க இடம் கிடைச்சி. யூனிவர்சிட்டியில படிக்க இடம் அதெல்லாம் ஒண்ணு போவேனா? வீட்ல என் கூட இருக்கட்டும். ஏன் வீட்லயே உங்க கூட இருந்து என்ன பண்ண போகுது? யூனிவர்சிட்டியில இடம் கிடைச்சிருக்கு, படிக்க போட்டோம். படிக்கலாம் வேணாம், படிக்கலாம் வேணாம். நான் வளர்த்த பிள்ளை, நான் சோறு போட்டு வளர்க்குறேன். அது என் கூட இருக்கட்டும். அதெல்லாம் ஒன்றும் படிக்க போவேனா? அதுக்காக நான் காசு படிக்கலாம் இருக்க முடியாது. ஒன்று வேணாம் என் கூட இருக்கட்டும். இங்கே போவேனா? அதை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. கீர்த்தனோட என்ன உரிமை இருக்கு? நான் சோறு போட்டு வளர்க்குற பிள்ளைக்கு நான் சொல்லணும். இப்படி யாரு சொல்லுவா? கீர்த்தனா போக மாட்டேன் சொல்லு. கீர்த்தனா போகாத. கீர்த்தனா போகாது. எனக்கு தெரியும் கீர்த்தனா படிக்கிறோட விருப்பம் இல்லையா கீர்த்தனா? விருப்பம் இருக்கு டீச்சர். அப்போ ஏன் பயப்படுற? தைரியமா சொல்லி உனக்கு படிக்க விருப்பம் இருக்குன்னு. எனக்கு படிக்க விருப்பம் இருக்கு. அதான் போவேனாளா நீ? படிக்கலாம். படிச்சு என்ன பண்ண போறீங்க? துணியை மடியே வீடை கூட்டு இதை செய். ஒன்றும் நீ படிக்க போன வீட்டில் இருக்கியா? இதே ஓகே எனக்கு இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேலை. நீங்கள் கீர்த்தனா கண்டிப்பாக படிக்க அனுப்பணும். நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். வரீங்களா? போலீஸா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ கீதா கூட்டிட்டு போகணும். போலீஸ்லாம் போயிடாதீங்க. இப்போ கூட்டிட்டு போகிறீங்களா? அதை கூட்டிட்டு போங்க. ஒரு தொல்லை ஓடிக்குதுன்னு நான் நினச்சிக்கிறேன். இருக்கவும் வேணாம். கூட்டிகிட்டு போங்க. போயிடு தெரியுமா? போனேன்னா அந்த வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. கிளம்பு. நான் போக சொல்லிட்டேன். போயிரு. போறேன்ட்டல கிளம்பு. அதே கூட்டிட்டு போனீங்கன்னா வீட்டு பக்கம் கூட்டிட்டு வராது மறுபடியும். புரிஞ்சுதா? கீர்த்தனாவை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோ. கூட்டிட்டு போங்க. அப்பா எனக்கு ஒரு தொலை வரைஞ்சது. கூட்டிட்டு போங்க. கிளம்பு. ஓ நீ இதெல்லாம் வச்சு ரொம்ப கவலைப்படாது. நான் அவனை பார்த்துக்கிறேன். கிளம்பு. போ இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி டீச்சர். அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாத. தைரியமாக படி. டீச்சர் என்னதான் கிட்ட பிரச்சனை உங்களுக்கு என்கிட்ட சொல்லணுமா? ஆனால் ஒன்றும் இல்லைங்க. நீ சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். சொல்லணும்னா எப்படி தெரியும்? என்னன்னு சொல்ல உங்களுக்கே தெரியும். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. தீபாவளி அப்பா அம்மா கூட சந்தோஷமாக கொண்டாடி இருக்கணும். உங்களுக்கே தெரியும். இப்போ அம்மா அப்பா இல்லை. யார் கூட கொண்டாடுவாங்க? எனக்குன்னு யார் இருக்கா? அம்மா நீங்கள் கேட்கல. சுற்றி இவ்வளோ பேர் இருந்தோம். கொண்டியாக இருக்கிற மாதிரியே தோணும். அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்கள் தான் இருக்கோங்க. நீங்கள் எல்லாரையும் உங்களோட குடும்பமாக நினச்சிக்கோங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி வாழ்றது பொறுத்து தான் இருக்குது. நம்ம பிரச்சனைன்னு அதையும் நினச்சிட்டே இருந்தால் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. அதே நினைப்பாக தான் இருக்கும். நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். சோகமாக தான் திரும்ப இருக்கீங்க. கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்கலாம். முடியலாம்டா. என்னால் முடியல. எனக்கு தெரியுது அம்மா அப்பா நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்க. இப்போ இல்லாதப்போ அந்த வலி எனக்கு தெரியுது. ஆனால் இருந்தாலும் நினச்சிக்கோங்க, அம்மா அப்பா உங்களை மேலே இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்கள் கூடயே தான் இருக்காங்க. அவங்கள நினச்சி வருத்தப்படாதீங்க. சரியா கேட்கலாம்?
சரியா? உங்களுக்கு என்ன மனசு கஷ்டம்? இந்த வருஷம் தீபாவளி அம்மா அப்பா கூட இல்லை தானே? அம்மா அப்பா 2 பேர் தானே வருத்தப்படுறீங்க. நாங்கள் 20 பேர் இருக்கோம் அம்மா கூட. சரியா? இந்த வருஷம் தீபாவளி வந்து நம்ம சஞ்சய் சார் வீட்டில் கொண்டாங்க. நான் உங்களை கூப்பிட்டு போனேன். எனக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. இந்த சஞ்சய் சார் பற்றி தெரியும் தானே? அவர் எல்லாரையும் நல்லா தானே பார்ப்பாரு. எனக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குங்க. கவலைப்படாமல் வீட்டில் இந்த கண்டிப்பாக இந்த தீபாவளி உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தீபாவளியாக இருக்கும். நீங்கள் நம்புங்க. ஓகேவா? இனிமேல் கவலைப்படக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பேபி ஓடாத. தீபத்தை ஏற்றி தான் தீபாவளி கொண்டாடணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் விளக்கு ஏற்றுறோம். அப்படியா? தீபாவளி வாழ்த்து. தீபாவளி வாழ்த்துக்கள் பாட்டி. தீபாவளி வாழ்த்துக்கள் பாட்டி. எல்லாம் வாழ்த்துக்கள்மா. தீபாவளி வாழ்த்துக்கள்மா. வாங்க பாட்டி. வாங்கத்த உள்ளுக்கு போலாம். வாங்க வாங்க. ரொம்ப அழகா இருக்கு சார். ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா படிக்கிறீங்க? நாங்க சாவன மக்கள் படிக்கிறோம். ஓ ஆமாவா? நல்லா படிக்கிறீங்களா? அவங்க தான் எங்க மக. இவங்க எங்க அம்மா தான் பார்த்துக்கோங்க. மனைவி. தண்ணி எடுத்துவாங்க. வந்தாங்க இவங்க தான் எங்கள் வீட்டு வேலைக்காரங்க. வேலை செய்வாங்க. நான் போய் எல்லாத்துக்கும் முறுக்கு எடுத்துவாங்க. எடுத்து வரேன். தண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்கம்மா. பேபி நீ எடுத்துக்கோ. பாப்பாக்கு இந்தாங்க எல்லாம் சாப்பிடுங்க. எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. முறுக்கு நமது பாரம்பரிய உணவு பலகாரம். யார் செஞ்சா சார் இந்த முறுக்கு? நல்லா இருக்கு. நீ முறுக்கா? எங்கள் வீட்டு வேலைக்காரங்க. பாட்டி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சரி. நல்லா சாப்பிடுங்க அத்தை. என்ன கடிக்கவே முடியல. பாட்டி பாட்டி உனக்கு பல்லு போக காலத்துல உனக்கு முறுக்கு கேட்குது. என்ன நோட்டு தான் உனக்கு தூக்கம் வராது. பாட்டி ஓடி நோட்டு வேற யார் நோட்டு பாட்டி? ஓகே. தீபாவளியாமா? தீபாவளி நரகாசுரன் அழிஞ்சனால தான் தீபாவளியை கொண்டாடுறாங்க. தீபம் ஏற்றி பிரகாசமா இருக்கு இல்லையா? அதனால தான்மா நமது வாழ்க்கையும் அந்த மாதிரி பிரகாசமா ஒளிக்கிறதுக்கு தான் நம்ம தீபாவளியே கொண்டாடுறோம். புரியுதாம்மா? நாங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம். இப்போ இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம். ஆமாவா? பட்டாசுலாம் வெடிச்சிங்களாமா வீட்டுல? அடிக்கல பாட்டி, அப்பவே அடிக்கலாம் வெளியே. பார்த்து வெடிங்க. பாப்பாவே கூட்டிக்கலாம். ஐயோ அம்மா எனக்கு பட்டாசு வாங்கி வச்சிருக்கேன். நான் அப்புறமே தரேன் உனக்கு. இல்லைங்களா? எல்லாம் சாப்பிட்டுட்டு இருங்க பலகாரத்தை. நான் உள்ளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். பட்டமா? சார் நாங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்துருக்கோம். அப்படியே உட்கார வச்சு பேசிட்டே முறுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா சார், ரொம்ப பசிக்குது சார். எங்களை இப்படியே அனுப்பிடலாம்னு நினைக்கிறீங்களா? சோறு கொடுத்து அந்த பசியில நவா பாருங்க, இதையே கடிச்சு சாப்பிட்டுருச்சு. விடுங்க விடுங்க. சாப்பிட்டோம் விடுங்க. இருங்க, அது சோறு வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் இருங்க. சோறு வந்துச்சு. எல்லாம் வாங்க. வாங்க வந்து உட்காருவாங்க. சரிங்க சார், நம்ம கதை கிளம்புறோம். வீட்டில் எல்லாம் பார்ப்பாங்க. சார் மணியாச்சு. எங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கிளம்புறோம் சார். போயிட்டு சார் வாங்க ரொம்ப சார். வெளியா சார்? நீ வாங்க. வாங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு யார் அப்பா? வாங்க. போயிட்டு வரோம் பாப்பா. தேங்க்யூ சார். சரி எல்லாம் போய் நான் வசமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார்.
உனக்கு நான் இருக்குமா, உனக்கு நான் இருக்கேன். ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன். நாங்க 2 பேரும் உனக்கு இருக்கோம். சரி கீர்த்தனா சரி கீர்த்தனா. இப்படி அழுவாத கீர்த்தனா. நான் இன்ன வரைக்கும் படிச்சு கொடுத்த பிள்ளைங்க எல்லாரும் என் பிள்ளையா தான் நினைக்கிறேன். ஒன்னும் என் பிள்ளையாவே நினைக்கிறேன் கீர்த்தனா. நீ எனக்கு முதல் பிள்ளை கீர்த்தனா. இதோ உன் தங்கச்சி மாதிரி ஒரு பிள்ளை இருக்கு பாரு கீர்த்தனா. எனக்கு அக்கா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அக்கா இருக்காங்க. ஏய் கீர்த்தனாவுக்கு அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க. உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Dீபாவளி